ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது ஜானகி அம்மாவினுடைய சாம்பலுக்கு முன்னால் பாடல் பாடி இசையாஞ்சலி சேர்த்திருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வியக்கத்தக்க வகையிலையும் ஒரு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருந்திருக்கு. பட் இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வந்து வெளியாகி இருக்கிறதுங்க. அது குறித்த தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை வந்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜானகி அம்மா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழம்பெரும் பாடகி, இசை பின்னணி பாடகி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பாடல்கள் ரொம்பவே பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு விதமான மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பல விதமான இன்னல்களை சந்தித்தாலோ இந்த மாதிரி இன்னிசையை கேட்கும் போது நம்ம மனசு வந்து ஒரு விதமாக அமைதியடையும் சொல்லலாம். அந்த வகையில் ஜானகி அம்மாவினுடைய பாடல்களும் பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஜானகி அம்மா அவர்கள் வந்து கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் மறைந்திருந்தாங்க. அவங்களுடைய மறைவையொட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஊரான மைசூரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த வீடான பண்ணை வீட்டில் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு ரசிகர்கள், இசையமைப்பாளர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பட துறையில் சார்ந்த நடிகர்கள், நடிகைகள் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து தங்களுடைய இரங்கலை வந்து தெரிவித்திருந்தாங்க. அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து ஒவ்வொருவரும் தங்களோடு வந்து ஜானகி அம்மா பயணித்த சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக பகிர்ந்து பேசி ரொம்பவே வந்து வேதனைப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோன்னா தற்போது வந்து ஜானகி அம்மா வந்து அவங்களுடைய பாடலை வந்து அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து பாடகி சுஜாதா அவர்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்சிடெண்ட் வர ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது வந்து ஜானகி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்கள வந்து நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மன வேதனைப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சமாதிக்கே வந்து அவங்களுடைய சாம்பலுக்கு முன்னாடி அவங்க பாடிய சில பாடல்களை பாடி பார்த்தீங்க அப்படின்னா இசையஞ்சலியை வந்து செலுத்திருக்காங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படியும் வந்து ரசிகர்கள் இருப்பாங்களா? இதற்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருந்தார், அவங்க பாடிய 50,000 பாடல்களையும் ஒரு பேப்பரில் எழுதி மூட்டையாக அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுவும் வந்து பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமாதிக்கே சென்று அவங்க வந்து அவங்களுடைய சாம்பலுக்கு முன்னாடி நின்று கொண்டு ரசிகர்கள் வந்து பாடிய இந்த பாடல் காட்சி அப்படிங்கிறது வந்து எல்லாரையும் வந்து வியக்கத்தக்க வகையில் இருந்தது. ஒரு விதமான மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜானகி அம்மாவுக்கு இப்படியெல்லாம் கூட ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்னு நம்மளையே வந்து யோசிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் பழம்பெரும் பின்னணி பாடகி ஜானகி அம்மாவினுடைய மறைவு இசை உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய நிலையில் பாடகர் வினோத் வேணுகோபால் பகிர்ந்த வீடியோவும் அதனுடன் அவர் எழுதியிருக்கக்கூடிய உருக்கமான பதிவும் ரசிகர்களை கண்கலங்க வைத்திருந்தது. இண்டிபெண்டன்ட் இசை கலைஞரும் பாடகருமான வினோத் வேணுகோபால் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தார். அதில் ஜானகி அம்மாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்துக்கு நேரில் சென்று இன்னும் சாம்பல் அணையாத அந்த இடத்தின் முன்பு நின்றபடி தென்றல் வந்து எண்ணெய் தொடும் பாடலை அவர் உருக்கமாக பாடியிருக்கார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வீடியோவுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய பதிவில் ஒரு மாதத்திற்கு முன்பு ஜானகி அம்மாவின் வீட்டில் அவருக்கு அருகில் அமர்ந்து அவருக்காக பாட வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் விதி வேறு மாதிரியான துயரத்தில் என்னை கொண்டு போய் வந்து நிறுத்திவிட்டது. கடுமையான வைரஸ் காய்ச்சல் காரணமாக அந்த சந்திப்புக்கு என்னால் செல்ல முடியவில்லை. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த தருணம் நிறைவேறாமலே போய்விட்டது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார்.
அது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மாவின் சாம்பலுக்கு முன் அவர் பாடிய பாடல்கள் அனைவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இன்று அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்துல இன்னும் அந்த நெருப்பின் சூடு குறையாத அந்த இடத்துல ஜானகி அம்மாவுக்கு அவருடைய சாம்பலுக்கு முன்னால் நான் நின்று பாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில் இதைவிட மனதை உடைத்த தருணம் வேறு கிடையாது. ஆனாலும் அந்த அமைதிக்குள் நான் பாடிய அந்த பாடல் அவருக்கு நான் செலுத்திய கடைசி மரியாதையாகவே பார்க்கிறேன். சில ஆசைகள் நிறைவேறாமல் போய்விடுகின்றன. சிலருக்கு நாம் செய்ய வேண்டிய வழி அனுப்புதல் மிகவும் தாமதமாக வந்து சேர்க்கிறது. ஆனால் ஜானகி அம்மா மீது நான் வைத்திருக்கக்கூடிய நன்றியும் மரியாதையும் என்றென்றும் மாறாது என்றும் வேணுகோபால் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த பதிவு தற்போது இசை ரசிகர்களிடையே அதிகம் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஜானகி அம்மாவை நேரில் சந்திக்க முடியாத ஏக்கத்தை ஒரு பாடல் மூலமாகவே வெளிப்படுத்தியிருக்காரு என்றும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே கண்கள் கலங்குகிறது என்றும் பலரும் கருத்து பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல பாடகி ரேஷ்மியும் ஜானகி அம்மாவின் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்திற்கு முன்பு நின்று மிகவும் உருக்கத்துடன் காற்றில் எந்தன் கீதம் காணாத உயிரை தேடுதே என்ற பாடலை பாடி இசையஞ்சலி செலுத்தியிருக்கார். இது தொடர்பான வீடியோவும் இணையத்தில் வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு. அது ரசிகர்கள் பலரையும் சோகத்திலையும் ஆழ்த்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜானகி அம்மா அவர்கள் வந்து அனைத்திற்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னுடைய ரசிகர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காலத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி அம்மாவுக்கு ரொம்பவே உடல்நிலை வந்து மோசமாக இருந்தது. அப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பாடல் பாடுற ஒரு இசை கச்சேரிக்கு வந்து அவங்க வந்து ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. ஆனால் அதற்கு 15 நாட்களுக்கு முன்பாக அவங்க வந்து உடல் மோசமாகி ரொம்பவே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க வந்து ரொம்பவே மோசமான நிலையில் இருந்தாங்க. பட் டாக்டர்களினுடைய தீவிர சிகிச்சையின் பேரில் 15 நாட்கள் மருத்துவமனையில் இருந்து அவங்க ஓரளவுக்கு குணமாகி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களால பார்த்தீங்கன்னா எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. யாராவது அவங்கள வந்து கைப்பிடிச்சி தூக்கி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து ஜானகி அம்மா இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் அந்த இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய குழுவினர் வந்து ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாங்க. எல்லா டிக்கெட்டும் விற்று தீர்ந்துச்சு. இப்போ ஜானகி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால பாட முடியாத சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்த அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க நேராக ஜானகி அம்மா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பாடல் பாட வேண்டாம், நீங்கள் வந்து உட்காந்தாலே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து இல்லை என்னால் இப்போது எந்திரிச்சு கூட நிற்க கூட முடியாது, உட்காரக்கூட முடியாது அப்படின்னு அவங்க தெரிவித்திருந்தாலும் ரசிகர்களுக்காக சரி ஓகே நான் வந்து உட்கார்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க உட்காந்துட்ட உடனே அந்த நிகழ்ச்சி நடத்துபவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்த்து பாடல் மட்டும், தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மட்டும் நீங்கள் பாட முடியுமா அப்படின்னு கேட்டதற்கு அங்கே கூடியிருந்த கோடான கோடி அந்த ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்காக நான் கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடலை வந்து பாடியிருந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் தாங்க சுவாரஸ்யமே இருக்கிறது. அவங்க அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மட்டும் பாடி முடிக்கல. அதை அடுத்து தொடர்ந்து 15 பாடல்களை ரசிகர்களுக்காக அவங்க பாடியிருக்காங்க. இதில் இருந்து என்ன தெரியுது, அந்த நிகழ்ச்சியான தருணம் அவ்வளவு உடம்புக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. நேற்று தான் மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தவங்க அடுத்த நாள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய ரசிகர்களுக்காக 15 பாடலுக்கும் மேலே பாடியிருக்கிறது ரொம்பவே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது அவங்க ரசிகர்கள் மீது கொண்டிருந்த பற்று வெளிப்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் ரசிகர்களும் அவங்க மேல வைத்திருக்கக்கூடிய பற்றையும் வந்து வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்கிறதும் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல சுகத்தையும் ஒருபுறம் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது.